என்ன தெய்வ பிள்ளைகளே, ஏற்றைய தினத்தில் யார் பெரியவர்? பரலோகராஜ்யத்தில் சாதாரண ஆள் கேட்கல. யார் கேட்டது? இயேசுடைய சீசர்கள் கேட்டாங்க. அவர்களே சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நமக்கு சந்தேகம் வராமல் இருக்குமா? நீங்கள் இயேசு சீசர்களா? என்ன பாடலான்னு சொன்னார். இன்னும் சொல்ல போகிறாரு. எங்கள் ஆயத்தத்தோடு வந்திருக்கீங்களா? சும்மா இருக்க பார்த்து எனக்கு தலைவலி தீருமா, குறுக்கொடி வருமா, முதுகொடி தீருமா தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தா என் புருஷனுக்கு மரணத்தில் போகிறான்னு நான் கண்ணீரோட எனக்கு ஆறுதல் இல்லை, ஆறுதல் படுத்திக்கல, சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு சமாதானம். இதெல்லாம் இல்லாதவங்க தான் பரலோகராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இவங்க தான் பரலோகராஜ்ய குடிகளாம். இவங்களை குறித்து தான் ஆண்டவர் பேச போகிறாரு. யார் பெரியவன்? இயேசு வாழ்ற சபை வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தம் உங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் பரலோகராஜ்யத்துக்குரியவன். பரலோகராஜ்யம் எங்கே இருக்கிறது? உனக்குள்ளே இருக்கிறது என்று பேசிக்கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வேத வார்த்தை வசனங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும்போது அவ்விதமாக வெளிப்படுத்துகிற வெளிப்பாடை கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். என்னை கேட்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு தான் அந்த பரலோகராஜ்யத்தின் திறவுகோல். அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய நடத்துதல்கள், அவருடைய நினைப்புகள், அவர் நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தான் பரலோகராஜ்யம். அவரே அந்த ராஜ்யம். பரலோகராஜ்யத்தின் அவர் தான் பெரியவர். இயேசு நடத்துதலை கொண்ட மனுஷர்கள் பெரியவர்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனம் பெரிய ஜனம். அவன் என்றுடைய பார்க்கும்போது நம்ம வசனமுறை இன்னும் சில காரியங்களை குறித்து ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ள போமா. ஏன்னா வர வழி இல்லை. முதலே சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு இந்த இயேசு வாழ்ற ஜபவியில் ஒரு திருக்கரசத்தை தீர்ப்பெல்லாம் சொன்னாச்சு. உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை கேட்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமேன். அல்லேலூயா. இப்போ பரலோகராஜ்யம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய மேனிகள். ஆமேன். உலகத்துக்கு மேனிகள் மிருக ஜீவன்கள். மனுஷன் மிருக ஜீவனுக்கு ஒப்பாய். என்னப்பா இவர் போக பார்த்த மனுஷனை பார்த்து மிருக, ஏன்னா நம்மளே அதை சொல்லிடுறோம். என்னது பிள்ளைகளை இல்லையா? நம்மளே சொல்லலையா? மிருகத்துக்குள்ள மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லை. வசனம் சொல்லுதுப்பா, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து கூட அது சொல்லி இருக்காரு. பாருங்க, ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷன்னா அந்த ஐஸ்வர்யவானுக்கு பக்கத்தில் அவனுக்கு வீட்டில் ஒருத்த நாயே இருக்கு. அங்கே ஒரு பருபிடித்து இருந்த ஒரு மனுஷன் ஆசூரம் இருக்கான். அவரை வீட்டில் உள்ள நாய் மணத்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பருபிடிச்ச ஒரு மனுஷன், அவன் பரவராஜ்யம் அங்கே இருக்கு. இங்கே ஒரு ஜீவ ஜந்து இருக்கு. இந்த ஜந்து புசித்து இருக்க கொடுக்குற ஆகாரத்தில் இங்கே விட வேண்டிய துண்டு அங்கே போய் விழுந்தா அது என்ன செய்யுது? அதை பொறுக்கி தின்னுட்டு இருந்தான். அதை நக்கிட்டு இருக்குது இவன் வளர்க்குற நாய். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற விலை கூட என்ன இல்லை. ஆமாம், நாய்க்கு இருக்கிற விலை கூட இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லைன்னு நான் சொல்லலப்பா, வசனமும் சொல்லலை. ஆனால் மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு வாயினாலேயே சொல்கிறான். ஆனால் அந்த மனுஷனை என்ன ஆக்குறான்? அவமாக்குறான். இதில் வேடிக்கையாதாக்கும். பரலோகராஜ்யமாக இருந்துக்கிட்டு பரலோகராஜ்யத்துக்குள்ளதமாக பரலோகராஜ்யத்தின் மேனியே பரலோகராஜ்யம் வேணுமே நியாயம் தீர்த்து இருக்கு. அதனால தான் பரலோகராஜ்யம் பூமி கூட நிலை நிற்கலை. இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளதமாக ராஜ்யம் எழுப்புனா ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்?
பிசாசு ராஜ்யத்துக்கு வருவா, பிசாசு ராஜ்யம் எழுப்பினா பிசாசு ராஜ்யம் எப்படினால நிற்கும்? பிசாசு எப்படி பிசாசினால வரட்டும்? பரிசுத்தாவியன் இருக்கிறவா, பரிசுத்தாவியர் எழுப்புனா பரிசுத்தாவிடம் எப்படினால நிற்கும்? இப்போ என்ன சொல்றீங்க? இந்த ஊழியக்காரமா அந்த ஊழியக்காரர் பேசுறார், அந்த ஊழியக்காரமா இந்த ஊழியக்காரமா, அவருக்கு கொடுத்த இப்படி கிருபை இப்படி கொடுத்துருக்கு, இவருக்கு கொடுத்த கிருபை கொடுத்துருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரு, அநேக வழிகள் உண்டு, நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்க போறேன். இந்த வழியை வச்சிருக்கிறவன் அந்த வழியை குறைச்சிடுறான், இந்த வழியை போறவன் இந்த வழியை குறைச்சிடுறான். அப்ப எந்த வழி நீ போய் சேருவா? அப்போ எல்லாத்தையும் ஒரு வழி கூட்டி சேர்க்கணுமே. விசாலமான வழி கூட்டிட்டு போடுவியா, நீ இடுக்கமான வழி கூட்டிட்டு போவியா? பரலோகத்துக்கு வழி மிக குறுகலான வழி. இங்கே வழி இருக்கு, இங்கேயும் வழி இருக்கு, இங்கேயும் வழி இருக்கு, இங்கேயும் வழி இருக்கு. இதுவும் வழிதான். 1 அடி வழி இருக்கு, 2 அடி வழி இருக்கு, 3 அடி வழி இருக்கு, 8 அடி வழி இருக்கு, 10 அடி, எல்லாம் வழிதான். ஆனா 1/2 அடியிலையும் ஒரு வழி இருக்கு. 1 சென்டிமீட்டர்லயும் வழி இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப மிகவும் இடுக்கமான வழி அதான் கிறிஸ்துவோட ஒரு வழி, அதான் கிறிஸ்துடைய வழி. இந்த வழி யார்தான் போகக்கூடும்? ஊசியின் காது. சாதா ஒரு ஊசியில காது எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு. இந்த ஊசி ஒரு நூலுக்கு அளவு தான் ஊசியை தயார் பண்றான். நூல் பெருசா இருந்தா ஊசியும் பெருசாக்கலாம், ஊசி பெருசா இருந்தா நூலையும் பெருசாக்கலாம். நூலும் ஊசியும் பெருசாக்க முடியும். ஒட்டகத்தை பெருசாக்க முடியுமா? முடியாது. ஊசியை எவ்வளவும் பெருசாக்கலாம். அப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போலாகும். ஆமீன். அப்போ இதில் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. ஊசி பெருசாக இருக்குன்னா, ஊசி காதையை பெருசாக்குன்னா ஒட்டகம் நுழைஞ்சு போயிடும். அப்போ நீ வடி சின்னதாக பெருசா உள்ள முற்பட்டு போயிட்டா கர்த்தர் உன்னை போகும்படிக்கு வைப்பார். அப்படிதமாக தான் இந்த வருஷம் நமக்கு விளக்கம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆமீன். யோபு 1ஆம் அதிகாரம் 1:3, ஊர் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகமாகி இருந்தான். அப்போ உத்தமத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் பெரியவர், பொல்லாப்புக்கு பயந்து உத்தமத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் தான் அவன். யாரும் பரலோகத்தில் பெரியவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா? உத்தமத்தில் வாழணும். யோபுங்கிற ஒரு பக்தரை குறிச்சிக்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் அவன் பரலோகத்தில் பெரியவனாக இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமன் உத்தமத்தில் வாழ்கிறான். யோபு ஊர் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகமாய் இருந்தான். ஆமீன். அடுத்ததாக பார்க்கும்போது ஆமீன். அவனுக்கு 7 குமாரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏழு மாடுகளும் 500 கழுகுகளும் ஆகிய மிருக ஜீவங்களும் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் அமேன் கிழக்கத்து புத்திரரில் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தார். பரலோகராஜ்யத்தில் இப்படிப்பட்ட நம்ம தான் பெரியவங்க மக்களே.
எதையும் குறை கண்டுபிடிக்கிறது பரலோகராஜ்யத்தில் பிள்ளைகளுக்குரிய காரியம் அல்ல. குற்றம் கண்டுபிடிக்கிறது பரலோகராஜ்யத்தில் பிள்ளைகளுக்கு அல்ல. பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்ல. சீல் புதுக்கிறதும் காயம் கட்டுகிறதும் அவர்களுக்கு நன்மை செய்கிறதும் இதுதான் பரலோகராஜ்யத்தில் புத்தருக்குரிய காரியங்கள். உதவி செய்கிறது பரலோகராஜ்யத்துக்கு மேனிகள் ஆறுதலாக இருப்பது. ஆமாம், மோசேக்கு உண்மை உள்ளவனா என்ன? உண்மை உள்ளது. ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கிறவன் பரலோகராஜ்ய திறவுகோல உடையன். ஆமேன், அல்லேலூயா. நீ ஒடியாயிருந்தார், கர்த்தர் உனக்கு ஒடியாயிருப்பார். பரலோகராஜ்யனாலே ஒளி. நீ பிரகாசிக்கணும், நீ மின்னணும், நீ துளிரணும், ஒளிரணும். ஆமீன். பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கணும். இருக்கிற வீட்டில் நம்ம தெருவில், நம்ம இருக்கிற இடத்துல, ஸ்கூலில் படிக்கிற இடத்துல, ஆசிரியர் இடத்துல. ஆமீன். ஒரு தலைவராக இருந்தால் தேசத்தில், உலகத்தில், வீட்டில், குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரலோகராஜ்யம் பெரியவனாக இருக்கலாம். இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இது நான் என்ன இதை இன்னொரு மேன்மையான காரியம் நான் இதை சொல்லுவேன்னா, அந்த முதல் வசனம் மத்தேயு 18:1 நான் வாங்குறேன். மீண்டும் அங்கதான் விஷயத்தை நான் இன்னும் உங்களுக்கு ஆழமா சொல்லி கொடுக்கணும். அதான் உண்மை. இத ஆமீன். மத்தேயு 18:1 வேற யாரிடம் இந்த கேள்வி கேட்டுக்கலாம். நான் இதுக்கு முடிவு என்ன சொல்ல போறேன் நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. எனக்கு கூட இந்த வசனத்தை யார் பெரியவன் என்ன சொல்ற உங்களுக்கு காட்டாமல் விட மாட்டேன். நீங்கள் காட்டுபடி, நீங்கள் அதை கேட்கபடி இருங்க. அவ்வேளை சீசர்களே சொல்றது பரலோகராஜ்யம் எவர் பெரியவனாக இருப்பார் என்று கேட்டார். ஆண்டவர் போதிக்கிற போதகத்தை பார்த்தா கூட இருந்த சீசனுக்கெல்லாம் பயமே வந்துருச்சு. இப்போ நம்மளும் போக மாட்டேன். அப்போ யார் தான் நம்மகிட்ட இருக்க சுபாவத்தை பார்த்தா நம்மளே யாரும் போக மாட்டோம் போல இருக்கு. சொல்றது கூட அவ்வளோ விஷயம். அப்போ பரலோகத்துக்கு யார் தான் போவா? அப்படி கேட்டானா இல்லையா? நீங்கள் சொல்கிற பார்த்தா இந்த பரலோகத்துக்குள்ள யார் தான் போவாங்க? வயசுப்பா சீசன் கேட்குறான். இப்போ கூட சீசன் கேட்குறான். ஒரு பெரிய ஒரு கோபுர ஆலயத்தை சொல்றாரு. இத்தனை வருஷம் அவன் கிட்ட இடிச்சு போடுறேன், நான் 3 இடத்துல கட்டு வைக்கிறேன். எல்லாரும் பார்க்குறான். மற்றவன் கல்லெடுத்தான் எரியக்கு பைத்தியம் பிடிச்சப்ப இவனா பிரச்சனை, இவனா மிஷின் எல்லாம் ஆசாரியன் தேவியனும் நம்ம அப்பா ஏசப்பாயை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். கூட உள்ள சீசனுக்கு நம்ம இயேசுக்கு என்னமோ ஆகி போச்சு. இவர் இப்படி ஆனாலும் கூட இருக்கிறதெல்லாம் என்ன போவோம். இந்த காரிய வசதிகளெல்லாம் சீசர்களெல்லாம் இயேசுக்கு 12 பேரும் பின்னால் போனாலும் அதில் ஒருத்தர் காட்டி கொடுத்தாலும் எல்லாம் நான் சிரிச்சு போனா எல்லாம் நம்மளை மாதிரி அவிசுவாசி தான் இருந்திருக்கான். அவன் என்ன பார்க்குறீங்க? நம்மள மாதிரி அப்படின்னு சரி, என்ன மாதிரி நீங்களும் நல்ல விசுவாசிங்க இல்லையா மக்களே? அதனால தானே இந்த வேத வசனங்களை வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏதாவது கேட்பாங்களா? இப்போ எல்லாம் என்ன நெட்டு, அந்த நெட்டு, ஆடு நெட்டு, கற்கு நெட்டு, குறுக்கு நெட்டு, அந்த மட்டு, இந்த மட்டு, அந்த கில்லு, இங்கே கில்லு எல்லாம் ஓடிட்டு கிடக்கும்போது இதெல்லாம் பார்க்க இந்த உலகத்தை நேரம் கையில் இருக்குது, காலில் இருக்குது, மூக்கில் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற கட்டத்தில் இந்த வசனம், இந்த வார்த்தையெல்லாம் கேட்க யார்? யாதோ 1-2 எங்களை மாதிரி உங்களை மாதிரி நல்ல உத்தமர்கள் தான். சாரி, எங்களை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி உத்தமர்கள் தான் கேட்பாங்க. கேட்கவங்களுக்கு
அதே மாதிரி உள்ள இருக்கிற மாதிரி உள்ள ஆடுதான் இந்த மாதிரி கேட்கலாம் இயேசுவை பார்த்து. இத்தனை வருஷம் ஆச்சே இயேசுவே, 3 நாளத்தில் கட்டிட்டு முடிப்பேன்னு சொல்லு. ஆமீன். ஏன்னா மனுஷனுக்கு நினைவெல்லாம் இயேசு எங்கே இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறாரு. நீ ஆண்டவர் சொல்ற பெரிய ஆலயம் கட்டி அதுக்கு போர்டெல்லாம் புரட்டில் அப்பனே பேர், அம்மைங்க பேர், சித்தப்பன பேர், தொரத்தொருக்க பேர், முன்னையில் பேரெல்லாம் வச்சாதான் அங்கே இயேசு இருக்கார். நீ ஆண்டவர் சொன்னார், தொரத்தையுள்ள பேரை முடிவுல பேரையும் வச்ச இடத்துல நான் இல்லை, சரமாய் ஆலயத்தில் இருக்கிறேங்கிறார். ஏன்னா அங்கே உள்ள நடக்கிறதெல்லாம் புறா வியாபாரமும் என்ன வியாபாரம், எல்லா வியாபாரமும் அங்கே தான் இருக்கு. அங்கே பயமையான வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் மேன்மை இருக்குன்னு மனுஷன் நினைக்கிறான். அங்கே இல்லை, நான் இருக்கிறது உன் கூட இருக்கு, உன்னோடு இருக்கு, உன்னோடு இருக்கு. நான் உன்னோடு செய்கிற காரியம் பெருசா இருக்கு, சின்னதில்லை. ஆனா நீயோ அந்த பரலோகமே உம்மை துதிப்பதால் மனுஷன் உம்மை துதிக்கிறான். அதான் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள இருக்காரு. வார்த்தையில வசனங்களை அர்த்தம் புரிஞ்சா இயேசு எனக்குள்ள இருக்காரா? அப்பா இயேசு எனக்குள்ள இருந்தா இந்த சுகர் இருக்குமா? உனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாரு. இயேசு உனக்குள்ள இல்லை, சுகர் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இயேசு உனக்குள்ள இருந்தா எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆமேன். இயேசு உனக்குள்ள இருந்தா சுகர் உனக்குள்ள இருக்காது. விசுவாசம் உனக்குள்ள இருந்தா, இயேசு உனக்குள்ள இருந்தா விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். இயேசு என்ன பார்க்குறீங்க? இந்த மனுஷனுக்கு என்ன ஆகி போச்சுன்னு பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் சீசர்களும் சொன்னாங்க இயேசுவை பார்த்து, 3 நாளைக்குள்ள அடிப்பேன்னு. அதனால அவன் டவுட்டு கேட்டாங்க, இயேசு எப்படின்னு. அப்போ தான் அவர் பார்த்து சொல்லி கொடுத்தார், நான் தங்க ஆலயம், இயேசு தங்குற ஆலயம். ஆமாம், அவர் தங்க பரிசுத்தாவின் தங்க ஆலயம், நீயே அந்த ஆலயம், நானே அந்த ஆலயம். இதை 3 நாளில் கொன்று பூமியின் இதயத்தில் வைத்தாலும் அதுக்கு அடையாளம் நோவா, யோனா. யோனாவின் அடையாளமே அன்றி இந்த ஜனங்களுக்கு நான் ஒன்று காண்பிப்பது இல்லை. யோனா 3 நாள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அது அவனுக்கு தேசத்துக்கு ஒரு அடையாளம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் இதயத்தில் 3 நாள் இருந்தார். அது உலகத்தின் ரட்சிப்பிற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தர் பூமியின் கூடாரமாகிய பூமியின் இதயத்தில் இருந்த இயேசு, மாம்சத்தின் கூடாரமாகிய அந்த ஆவியானவர் வசிக்கும் தங்கும் ஆலயம், மனிதனுடைய சரீரமாகிய ஆலயம் என்று சொல்லி இதை இடித்து போடுங்கள், நான் உங்களுக்கு 3 நாட்கள் எழுப்புவேன். இயேசு உலகத்தில் அடிக்கப்பட்டு எல்லாராலையும் பாதிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு சிறுவ அறிந்து கடல் என்று சொல்லி அடிக்கப்பட்டு பாவத்துக்கு மறித்து நம்முடைய மீறலுக்கு மறித்து உயிரோடு எழும்புகிறார். அதுதான் பரவராஜ்யத்தின் பட்சமாகிய கிறிஸ்து நமக்கு வெளியரங்கமாகிய எல்லாவற்றிற்கும் நியாயத்தீர்ப்பின் அதிபதியாக மறித்து உயிர்த்து இன்றைக்கு வாழ்ந்து உயிரோடு எழுந்து நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தங்குற ஆலயமாக நாம் மாறி இருக்கிறோம். அவருடைய பந்தியில் இருக்கிறோம். அவருடைய சரத்தையும் அவருடைய பானத்தையும் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துக்கு பிரியமான தெய்வ பிள்ளைய, இன்றைக்கும் யார் பெரியவன்? கிறிஸ்து தங்களுடைய ஆலயமாக உன் சரீரமாகிய ஆலயம்
மாற்றப்பட்டிருக்கிறதா? பரவராஜ்யத்தில் நீயே பெரியவன், நீயே பெரியவன். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தினமும் பரியில் பெரியவனாயிருக்கிறான் என்பதை உண்மை என்று சொல்லி நாளைய தினத்து இதே வார்த்தை வசனத்தோடு மீண்டும் உங்களோடு சந்திக்கும்படி மருத்துவர்களை கற்றுக்கிறிய செய்வதாக தொடர்ந்து இணைந்திருப்போம். இன்றைக்கு ஜெயிப்போமா? நன்றி பரலோக தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தை வசனங்களையும் என் பிள்ளைகளுக்கு ஆமேன் மதிப்பெற்ற ஒரு பொக்கிஷமாக நான் விதைத்திருக்கிறேன். இவர் கேட்கிற இருதயங்கள் எப்படி இது புரிந்து கொண்டதோ, இந்த வார்த்தை விளக்கங்களை எப்படி அறிந்து கொண்டார்களோ என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு கொடுத்த கிருபையின்படி, எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி இந்த வசனத்தை வார்த்தைகளை நீர் பேசின வார்த்தையின்படி நான் கொடுத்திருக்கிறேன். இதை நீர் 100 மேனியாக விளைய செய். உம்முடைய நாட்கள் வரும்போது மகிமையை அறுவடைக்கு கொண்டு வார். 2024 அறுவடையின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறேன். நான் விதைத்த விதைகள் அனைத்து அறுவடைக்குள்ளாக வருத்தக்கிறாய். கர்த்தர் செய்யும். தொடர்ந்து எந்தெந்த நிலத்திலெல்லாம், எந்தெந்த வீட்டில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய இதயமாய நிலத்தில் விழுந்து இது முளைத்து சத்தியத்தை அறிந்து, ஓ இது தேவனுடைய மகிமை பெற்ற வார்த்தை என்று விசுவாசத்தில் உறுதி பெற்று, வியாதி எனக்குள்ள இருக்க முடியாது, பலவீனம் எனக்குள்ள இருக்க முடியாது, பிள்ளைகளுடைய நன்மையை பிசாசு தொட முடியாது, என் புருஷனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது, எனக்கு தேவையான வேலையை யார் தடை பண்ண முடியாது. நான் படித்த படிப்புக்கேற்ற வேலை இந்த பூமியில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. என்னை படிக்க வைத்த ஒரு கர்த்தர் எனக்கு வேலையை தருவார். என்னை ஞானத்தை கொடுத்த ஒரு கர்த்தர், படிக்க வைத்த ஒரு கர்த்தர் வேலையை தருவாங்கிற விசுவாசம். வேலையை தந்த கர்த்தர் அதுக்குரிய கூலியும் பெற்று தருவார் அங்கே உள்ள ஒரு விசுவாசம். என்னை முயற்சி பண்ண வைத்த ஒரு கர்த்தர், கைகூடி வர பண்ண ஒரு கர்த்தர், ஆமே அதுக்குரிய மேன்மை காண செய்வார்கள் விசுவாசம். இது கர்த்தருடைய ஆலயம், என்னுடைய சரீரம், அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பாடப்படும் என்ற சரீரம். இதில் எந்த பொருளாத வியாதிகளும் பலவீனம் தொடர்பு கொடுக்க முடியாது என்கிற விசுவாசம். இயேசு எனக்கு இந்த பூமியில நன்மையை கொடுத்தார். இது அவர் பிசாசு பறித்து கொள்ள முடியாது என்கிற ஒரு விசுவாசம் எங்கள் பிள்ளைகளிடத்தில் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்து வழி நடத்தும். தலைப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுப்பீனால் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தரை கிரியை, கர்த்தரை கிருபை சூழ்ந்து பரிசுத்தாவின் ஆளுகை வழி நடத்தும். குற்றங்கள் குறைகளை எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு மன்னித்து இந்த சத்தம் துறைக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் அற்புதம் நடக்கும்படி கற்றுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.